இந்த ராசியில் பிறந்ததுனால என்னவோ புகழ்பெற்ற வக்கீல்கள், நீதிபதிகள், அதாவது ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய தலைவர்கள், அது மாதிரி சட்டத்தை இயற்றக்கூடிய நபர்கள், அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் மகரத்தில் பிறக்கிறார்கள். மருத்துவர்கள் மகரத்தில் பிறக்கிறார்கள். சிறந்த விளையாட்டு வீரர்கள் மகரத்தில் பிறந்தே இருக்கிறார்கள். இனிமேல் கடவுளின் கணக்கு, பிறப்பு ரகசியம், தனித்துவமெல்லாம் பார்த்தோம். இனிமேல் மகரத்துக்கு என்ன நடக்கும்? உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 7.5 சனியிலிருந்து விடுபட்டு போயாச்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறமா. அடுத்தபடியாக 5ல் இருந்த குருவும் 6ல் வந்தாச்சு. மகரத்துக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல வந்து ராகுவும், மகரத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு கேதுவும் வந்தாச்சு. இப்போ 8ல் கேது, 2ல் ராகு, 3ல் சனி, 6ல் குரு, அதிசார குரு. 6ல் இருக்கக்கூடிய அதிசார குரு, அதாவது 12ஆம் அதிபதி 6ல் உச்சம் பெறுவதனால், அதிசார குருவாக இருப்பதனால் மகரத்துக்கு இந்த தங்கம்னா கோல்டன் எரா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் தான் மகரத்துக்கு. தனிப்பட்ட ஒருவருக்கு மகர ராசியிலிருந்து எனக்கு மட்டும் நல்லா இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை. ஒட்டுமொத்த மகர ராசிக்கு சூப்பராக இருக்குது.